தரமணி ரோடு லெஃப்ட் திரும்பணும். ஆமாண்ணா. அந்த டீ கடைக்கிட்ட அவர் இறக்கி விட்டு நம்ம அப்படியே லெஃப்ட் திரும்பிக்கலாம். அவர் இறக்கி விட்டு நம்ம திரும்பிக்கலாம். சரிங்களா? நம்ம தேடிக்கிரும் போட்டுருந்துருக்கோம். நம்ம 40 டச் ஆக போகிறோம். செகண்ட்லேயே அவன் இவ்வளோ ஸ்பீடாக வரக்கூடாது. செகண்ட் கியர் போடுவோம். பஸ்காருக்கு ஹார்ன் அடிச்சிருக்கோம். தேர்ட் கியர் போடுவோம். இவ்வளோ தூரம் வந்து அந்த மிரரில் அந்த வண்டியை பார்த்துட்டு தான் உள்ளே போகணும். துடித்த தலைவர் எப்பொழுதும் மக்களுக்காக உழைத்த வல்லவர். இந்தியா இதயமாக துடித்த தலைவர். சாதி சமய பேதமில்லாது வாழ்ந்த உன்னதர். சாதி சமய பேதமில்லாது வாழ்ந்த உன்னதர். சரித்திரத்தில் சரித்திரத்தில் இடம் பிடித்த எங்கள் ராஜன். வீட்டில் பற்றி ஒரு தங்கள் கனவில் கமலேஷ். ஏன் இவ்வளோ கண்டுபிடிச்சிங்களா கமலேஷ்? தெரிஞ்சிச்சு. நம்ம தவறு செஞ்சால் தான் அது தவறு செய்யணும் கமலேஷ். அதுவாக தவறு செய்யாது. ஏன்னா அதுக்கு தவறு செய்ய தெரியாது. ரைட்டில் போனால் இங்கேருந்து ரைட்டில் போயிடுவீங்களா? ஏன் கண்டோஸ் இங்கே ரைட் இதில் வழி இல்லைங்க. அடுத்து கட்ட அந்த காம்பவுண்ட் சைடு விட்டு இல்லை.
ஏன் அவ்வளோ ஸ்பீடாக அந்த கேப்பில் போய் நடந்தீங்களா? இல்லை நான் ஒழுங்காக பிரேக் பிடிக்கல. எடுத்ததுக்கப்புறம் ஒழுங்காக பிரேக் பிடிக்கணும்னு சொன்னீங்கன்னா அவர் ஏற்றுக்கு வரோம். ஏற்றுக்கவே மாட்டேன். இல்லைங்களா? இல்லைங்க. லெஃப்ட்டுங்க, லெஃப்ட். நேரம் போகணும். பையன் எல்லாரும் போட்டாராண்ணா? நான் நீ தான் கொடுக்க போகிறேன். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோங்க. இங்கே தான் லெஃப்ட். இன்னொரு பையனை சேர்த்து கூட்டிகிட்டு வரோம்னா 2 பேருமே ஒட்டுக்கா எடுத்து எல்லாரும் போட்டுருங்க. ஒரே வேலையை முடிச்சுங்க. ஒரே வேலையாக முடிஞ்சிடும். அது முதலே டூ வீலர் எடுக்கும்போது சேர்த்து போட்டுருக்கலாமாங்க? சொன்னால் கேட்கவே மாட்டேன். டூ வீலர் கண்டிப்பாக வேணும்டானுங்க. ஆமாம், கையோட போட்டோம்னா ஒரே வேலை, பெரிய வேலை அது. பாருங்க, நேற்று வேகனாருக்கு போய் அட்வான்ஸு ஏதாவது கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா வேகனார் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேலை நிற்கிறேன். ரைட்டு. அப்புறம் இதுதான் எடுக்கிறானா? டாட்டாவில் எடுங்க. ஏன் டாட்டாலையா? டாட்டாவில் என்ன பண்ணிடணுமோ? பஞ்சா? ஆமாம், டாட்டா பஞ்சு இல்லைன்னா அல்ட்ராஸா? அல்ட்ராஸ். ஐயோ, அல்ட்ராஸில் கட்டுப்படியாகாது. பஞ்சும் கூட ஓகே தான். பட்டு டாட்டா பஞ்ச் எடுக்கிறதுக்கு போகலாம். கம்ப்ளீட் நிற்கவெல்லாம் கூடாது. பின்னால் அவர் பாவம். அவர் இவன் ஏன்டா நிற்கிறான்னு அவர் நம்மள்ட்ட சண்டைக்கு வருவார். அப்படியே அந்த சின்ன மூமெண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கணும் கம்ப்ளீட். ஏன் திடீர்னு நின்னீங்க ஹோல்ட் ஆனீங்க அந்த இடத்துல? இப்படி பிளாங்க் ஆகக்கூடாது. புரிஞ்சிச்சு? ஏன் வெளியிலையும் தெரிஞ்சுதா? முக்கால்வாசி தான் பண்ணுறோம். அவர் விட்டு அவர் போயிட்டு சொல்லுமா. சரி, ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன்.
பஞ்சு நல்ல வண்டி தானே, டாட்டா பஞ்சு நல்ல வண்டி தான். என்ன அவனுக்கு வண்டி விற்கிறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவானுங்க, அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. நான் இதை தான் சார் சொல்லியிருக்கேன், இங்கே தான் ஆல்டோ எல்எக்ஸி வந்து புதுசு எடுத்துக்கலாம். 2 வருஷம் நல்லா பழகி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹலோ ஏடாதுங்க ராஜா அங்கே லெஃப்ட் போகணும். ஓகே ராஜா, வெயிட் பண்ணிக்கிட்டா அவர் அதில் போகிறாரு, நம்ம இதில் திருப்பிக்கலாம். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருந்தீங்கன்னா கீர் கரெக்டாக விழுந்துருக்கும். கரெக்டா? பட் வண்டி நின்றுட்டா எத்தனை கீர் போகணும்? திருப்பிட்டேன், நீ திருப்பு ராஜா, ஃபுல்லாக திருப்பு ராஜா. அவ்வளோதான். செகண்ட் ஆனால் அந்த 2 வேலை செய்யக்கூடாது. அந்த ஆல்டோ எடுத்துக்கலாம், மறுபடியும் வேகன் எடுத்துக்கலாம், மறுபடியும் வேறு வண்டி எடுத்துக்கலாம், அந்த வேலை செய்யக்கூடாது. அதுனா அது பிரயோஜனம் இல்லாமல் காசை இழந்துருவீங்க. எடுத்தால் உருப்படியாக எதுவும் ஒன்று கரெக்டாக எடுத்துக்கணும். போய் புதுசு ஆல்டோ எடுத்துக்கலாம், நல்லா ஓட்டி பழகிட்டு மறுபடியும் அந்த வண்டி எடுக்கணும்னா சாலரியாக இந்த வண்டி நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கும்போது 1.5 லட்சம் 2 லட்சம் அடி வாங்கிடும். அந்த வேலை செய்யக்கூடாது. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. இல்லைனாலும் ஆல்டோவாக நம்ம வச்சுக்கலாங்க. 25 வருஷத்துக்கு ஓட்டி நம்ம வயசு இப்போ 46, இன்னொரு 70 வயசு வரைக்கும் ஓட்டணும்னா நீ வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்க. அவ்வளோதான். உன் பிரித்துக்கு நீ என்னத்தையும் வாங்கிக்கிட்டு வாங்குங்க. அவங்க வந்து என்னென்ன சிசியை மிதிச்சா ஓடணும், அந்த சீன் இருக்கக்கூடாது. ஆமாம். பட் பஞ்சும் ஓடாது, அதுக்கு வேகனருக்கும் நல்லா ஓடும். வேகனார் வண்டியே இல்லைங்கிறாங்க. பஞ்சு இப்போ நம்ம நண்பருக்கு இப்போ தான் ஒரு 3 மாதம் ஆச்சு. பஞ்சும் நல்ல வண்டி தான், பஞ்சும் குறையெல்லாம் சொல்ல முடியாது. என்ன எனக்கு அவங்க சர்வீஸ் பிடிக்கல, வேற ஒன்றும் இல்லை. வண்டி விற்கிற வரையும் தாங்கி கொடுத்தானுங்க. மெயிலில் போவோம், வண்டி விற்று முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் மாறிடுச்சு. மாருதியில் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். மாறுதில்லை, அந்த சீனே கிடையாது. எப்போ போனாலும் ஒரே ரெஸ்பான்ஸ் தான். சர்வீஸுக்குன்னு 10-20 பேர் இருக்கானுங்க. எவனோ ஒருத்தனை நம்மளுக்கு செட் பண்ணி விட்ருவானுங்க. அவனை நீட்டாக நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்குவானுங்க. பட் இதுக்குள்ளே வந்து அப்படி கிடையாது. போகலாம். ஃபேமிலி யூசேஜ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணோம்னா இது பெஸ்ட்டான வண்டி தான் வேகனார். வேகனார் மரியாதையான வண்டி. இல்லை எனக்கு பிடிக்கலன்னா அது ஒன்றும் பண்ணுறக்கு வழி இல்லை. இல்லைன்னா வேலை சோகன் எடுப்போங்கிறான். ஐயோ அதுக்குள்ளே போயிடாதீங்க. ஐயோ செகண்ட் ஹேண்டில் ஒரு 3.25 லட்ச ரூபாய்க்கு வருதுங்க. என்ன பண்ணீங்க? வேலை சோகன் அப்படி ரைட்டு. வென்டரா கேர்ள்ஸ் வென்டோ. வென்டோ நான் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்திருக்கணுமா? அது தெரியும். இல்லை வண்டி ஆஃப் 5 நிமிஷம் ஆச்சு. அது ஓகேண்ணா, கேட்குறேன். ஏன் இன்னைக்கு இந்த ஊற்றுது? தெரியல, ஊற்றாது உனக்கு. நீ வாக்கிங் வரும்போது கூட உனக்கு இவ்வளோ ஊற்றலைங்க. பட்டு நம்ம வண்டி கொஞ்சம் போய் முன்னால் நிறுத்திருக்குன்னு நினச்சதை விட நம்ம ரோட்டில் வரணும்னு நினச்சிருக்கோம்.
நம்ம ரோட்டில் வந்திருந்தோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அகலமாக போயிருக்கோம். நம்ம இப்படி பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்தவங்க ரோட்டில் வந்து நின்றுட்டு நமக்கு இங்கே வர வண்டி தெரிலன்னு சொன்னோம்னா புரியுத கான்செப்ட்டு. திருப்பிக்கலாம் நிறுத்தி அவ்வளோதான். சரி, டக்குன்னு எக்ஸிலேட்டு செகண்ட் கியர். இண்டிகேட்டரு லெஃப்ட்டு போட்டுக்கலாம். இதில் போகணுமா? ஆமாம், ரைட். ரைட்டில் போகலாம். லெஃப்ட்டு ஹார்ன் அடிச்சிருக்கோம். நேரு கடைசி போனால் ரோடு ஜாயிண்ட் ஆகும். எங்கள் வண்டி நிறுத்திடுவோம். ஃபேமிலி எத்தனை பேர் இருக்கீங்க ராஜனா? பஞ்சும் ஓகே தான், வேகனர் ஓகே தான். ரெண்டில் எது வேணாலும் எனக்கு தப்பு கிடையாது. ரெண்டுமே நல்ல வண்டி தானே. ரெண்டில் எது எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ரெண்டுமே நல்ல வண்டி தான். எனக்கு தேவை இப்போ வந்து சர்வீஸ் விட்டோம்னா போயிடும். போட்டு அவங்க தொங்கிட்டு இருக்கு. நாளைக்கு நமக்கு ஊர் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் தாண்டிங்க. அவ்வளோ தூரம்னா நீங்கள் சிஎன்ஜி இதுதான் மரியாதை. நீங்கள் போயிட்டு வர எக்ஸ்பென்ஸே உங்களுக்கு காப்பாற்றிடும். திருப்பி நிப்பாட்டுறதுனா அப்படியே அந்த ஆக்டிவ் கார் வராருல அங்கே நிறுத்தி வீட்டர் வந்துருக்கோம். அவர் தாண்டி அப்படியே அந்த ஸ்பீடு பிரேக்காக நிறுத்தி விடுல. நிப்பாட்டி நின்று கொஞ்சம் அங்கிட்டு போயிருக்கேன். ஆமாம், நிறுத்தி போகலாம் ராஜனா.